வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் டே 3க்கான அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் டே 3க்கான அப்டேட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் டே 1, டே 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூஷன், இன்றைக்கி டே 3 ஏயோட வேல்யூஷன் வந்து எப்படி இருந்துச்சு, பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேல்யூஷன் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, 22ஆம் தேதி 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 22. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தேதிப்படி கிட்டத்தட்ட 23. சரிங்களா, இப்போ இந்த 2 நாள் 3 நாள் வேல்யூஷன், 2 நாள் ஏயோட வேல்யூஷன் நடந்திருக்கு. இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 38 மாவட்டத்துலையுமே தமிழ் சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ணதில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழில் பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 90க்கு மேலே அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 99 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கியிருக்காங்க. சென்டம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. சரிங்களா, சென்டம் மார்க் வந்து வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து போடக்கூடாது, இருந்தாலும் எப்படி வந்து சென்டம் மார்க் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஸோ அப்படி தான் நம்மளும் நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு டைமையும் நமக்கு ஒவ்வொரு வருஷம் ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து 100க்கு 100 தமிழ் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பிழை, ஒற்றுப்பிழை, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு இந்த மாதிரி தமிழ் இங்கிலீஷ் இல்லைனா கண்டிப்பாக சென்டம் மார்க் வந்து போடுவாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் 12th வந்து வாங்கினாங்க. இன்றைக்கி 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 95லேருந்து 97. அதே மாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாப்பு சிஎஸ்ஓ வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு 10th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்மு எந்த மெத்தடில் போட்டாலும் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுத்துடணும். 10th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்மு வந்து கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சுன்னா ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிராப் ஜாமெட்ரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. மெயினாக கிராப் ஜாமெட்ரிக்கு ஃபுல் மார்க் வந்து கொடுத்தா தான் மேக்ஸில் பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேல்யூஷன் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, என்னால் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 10th 1 மார்க்கு கிராப் ஜாமெட்ரி அட்டன் பண்ணி 2 மார்க்கு 5 மார்க்கு இந்த மாதிரி ஏதாவது அதுக்கு ரிலேட்டடாக சம் இந்த மாதிரி போட்டு ஃபார்முலா போட்டிருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்குறாங்க. ஸோ வேல்யூஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க் அப்டேஷன் 30ஆம் தேதியிலேருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய மார்க் எல்லாமே ஆன்லைன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பேப்பர் வேல்யூஷன் வந்து எப்படி போயிட்டுருக்கு, கரெக்டாக வேல்யூஷன் பண்ணுறாங்களா, இப்போ ஏஇ வேல்யூஷன் பண்ண பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ கண்டிப்பாக அகெயின் வந்து ஒரு டைம் செக் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 1 மார்க் எல்லாமே கரெக்டாக எழுதிட்டாங்க. சரிங்களா, 1 மார்க்கெலாம் ஃபுல் மார்க்கு, கிராப் ஜாமெட்ரி எல்லாமே கரெக்டாக, 5 மார்க்கும் கரெக்டாக எழுதிட்டாங்க. 2 மார்க்கில் ஏதாவது ஒரு 2 மார்க்கில் மட்டும் ஏதாவது ஒரு மேஜர் சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருந்தால் ஸோ அந்த மிஸ்டேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேணாம். ஸோ கஷ்டப்பட்டு வந்து சென்டம் வரணும்னு வந்து எழுதியிருக்காங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மார்க் வந்து கொடுங்க, சென்டம் போடுங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். அதனால் இப்படி தான் வந்து வேல்யூஷன் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் சென்டம் வந்திருக்கு. சயின்ஸில் இந்த வருஷம் சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா எகிற போது, ஏன்னா அந்த அளவுக்கு சயின்ஸ் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்போவும் பயாலஜியில் தான் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க. இந்த டைம் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு 3 பாயிண்ட் இருந்தால் போதும். சில பேர் 4 பாயிண்ட் எழுதி ஃபார்முலா வந்து தப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை மார்க் குறைச்சி வந்து பேப்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ வேல்யூஷன் பண்ண அந்த பேப்பரை சிஎஸ்ஓ அந்த அகெயின் ஒரு டைம் செக் பண்ணியிருக்காங்க. இது ஏன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து மார்க் குறைச்சிருக்கீங்க. இப்போ மோனோகார்ட் டைகார்டுக்கு வந்து 4 பாயிண்ட் எழுதினா போதும். அதே மாதிரி ஏரோபிக் அனரோபிக் 3 பாயிண்ட் எழுதினா போதும். எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட் எழுதி ஃபார்முலா தானே தப்பாக எழுதியிருக்காங்க, அதனால் இதுக்கு வந்து 7 மார்க் கொடுங்கன்னு சொல்லி சயின்ஸுக்கு வந்து சென்டம் மார்க் வந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி நடந்த பேப்பர் வேல்யூஷனில் சொல்கிறேன். சரிங்களா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த பேப்பர் வேல்யூஷனில் இது நடந்திருக்கு. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் A to Z வந்து பார்த்தோன்னா அக்யூரேட்டாக பார்க்குறாங்க. ஸோ அக்யூரேட்டாக பார்க்கறதுனால ஃபெயிலியர்ஸ் வருமே, சென்டம் வந்து குறையுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஏஇ அதே மாதிரி எஸ்ஓ பொறுத்த வரைக்கும், அதாவது சிஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். ஸோ அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி படிக்கிறாங்க, எப்படி எழுதுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப லிபரலாக தான் வேல்யூஷன் போயிட்டுருக்கு. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரியாக தேவையில்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் வேல்யூஷன் பண்ணுறாங்க. ஏன்னா 10th வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 10th கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்து எதாக இருந்தாலுமே நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேல்யூஷன் போயிட்டுருக்கு. அதே மாதிரி சோஷியல்லுமே வந்து பார்த்தோன்னா சென்டம் மார்க் வந்து பார்த்தோன்னா எகிற போது
இதில் சோஷியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த வேல்யூஷனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாவட்டத்தில் அக்யூரேட்டாக வந்து பார்த்தோன்னா 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து பார்த்தோன்னா சோஷியல் சயின்ஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ எதனால் சோஷியல் சயின்ஸில் சென்டம் மார்க் வாங்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1 மார்க்கில் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கிரேஸ் மார்க் காரணமாக இந்த டைம் சோஷியலில் வந்து பார்த்தோன்னா மார்க் வந்து சென்டம் வந்து எகிற போகுது. ஏன்னா எப்போவுமே சோஷியல் சயின்ஸில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இன்டீரியராக வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. இந்த டைம் இன்டீரியராக கேட்ட 1 மார்க்குமே வந்து சரியாக வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணல. அதனால் இந்த ஒரு 1 மார்க்கு போனஸாக போயிடுச்சு சென்டம் மார்க்கு. அசால்ட்டாக வந்து பார்த்தோன்னா சோஷியல் சயின்ஸ்லையும் சயின்ஸ்லையும் சென்டம் மார்க் வந்து பார்த்தோன்னா இந்த டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 38 மாவட்டத்துலையுமே 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகளில் நடைபெற்ற நிகழ்வுகள் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசி வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி கீ ஆன்சர் எல்லாமே 10th வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது கீ ஆன்சர் வேணுனாலும் மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப். ஓவராலாக வந்து பார்த்தோன்னா 38 மாவட்டத்துலேயும் வேல்யூஷன் நடந்ததுக்கான அப்டேட்டு. ஸோ மார்க் பொறுத்த வரைக்கும் கரெக்டான மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. மெயினாக சென்டம் மார்க் வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பரிந்துரை கொடுக்குறாங்க. ஸோ எதுவுமே எழுதாமல் சென்டம் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அவள் ஒரு 99, 98 இந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உனக்கு மார்க் கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா பார்க்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தோன்னா வழி பண்ணுறாங்க. சயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய எழுதியிருந்தால் ஒரு சில பாயிண்ட்டு இதுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க் 2 மார்க் ஃபுல்லாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈஸியான டயக்ராம் போலன் கிரைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதான் இன்றைக்கி வேல்யூஷனுக்கான அப்டேட்டு. வீடியோ பார்த்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.